ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் வந்து எதிர்ப்பு. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ வந்து குறிப்பது தான் பாளையம் அப்படிங்கிறாங்க. பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போலிக்கார் அப்படிங்க. பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போலிக்கார் என்று வந்து குறிப்பிட்டனர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. பரம்பரையாக மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 72 பாளையக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள போலிக்கார் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த பாளையக்கார முறை வந்து எங்கே ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து வாரங்கலை சார்ந்த வந்து பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த பாளையக்காரர் முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மதுரையில் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1529 விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியோடு மதுரையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாளையக்காரர் முறை. மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து 72 பாளையக்காரர்கள் வந்து பரம்பரையாக இருந்திருக்காங்க. பாளையக்காரர்களாக வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது அப்படிங்கிறாங்க. பாளையக்காரர்களால் அவர்களது காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த பாளையக்காரர்கள் வந்து காவல் காக்கும் கடமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து படிக்காவல் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அரசு காவல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாளையங்கள் அப்படின்னா வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படிங்கிறாங்க. மொத்தமாகவே பாளையங்கள் வந்து 72 பாளையங்களாக வந்து பிரித்திருக்காங்க. அதில் கிழக்கு மற்றும் மேற்கு என 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க. அதில் எது வந்து கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே வந்து கிழக்கு பாளையங்கள் அப்படிங்கிறாங்க. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் வந்து எது அப்படின்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் அப்படிங்கிறாங்க. ஸோ பாளையங்களில் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. கிழக்கு மேற்கு அப்படின்னா கிழக்கில் என்னென்ன பாளையங்கள்லாம் இருக்குன்னா பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர். மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சாத்தூர்னா கிழக்கு, சேத்தூர் அப்படின்னா வந்து மேற்கில் உள்ள பாளையம். பாளையக்காரர்களோட புரட்சி வந்து எந்த ஆண்டில் ஆரம்பித்து எந்த ஆண்டில் முடியுது அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துங்க. 1755 ஆரம்பித்து 1801 தான் வந்து முடியுது. பூலித்தேவரின் புரட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு 1755 to 1767 கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாப்பூஸ்கான்னா யார் அப்படின்னா ஆற்காட்டு நவாபோட சகோதரர் தான் வந்து மாப்பூஸ்கான் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து திருநெல்வேலிக்கு வந்து செல்கிறார் அப்படின்னு. யாரோட தலைமையில் உள்ள படை? ஹெரானோட தலைமையில் ஒரு படையை அழைச்சிட்டு மாப்பூஸ்கான் வந்து திருநெல்வேலிக்கு வந்து செல்கிறார் அப்படிங்கிறாங்க. மதுரை எளிதில் அவர்களது கையில் வந்து வீழ்ந்தது. அதன்பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் வந்து பணிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் வந்து மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். ஸோ கிழக்கு மேற்கு பாளையங்களில் வந்து அந்த மேற்கு பாளையங்களில் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளாக வந்து புலித்தேவர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பீரங்கிகளின் தேவையும் துணைக்களப் பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தினை கைவிட்டு மதுரைக்கு வந்து பின்வாங்கினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது அப்படிங்க. ஸோ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா புலித்தேவரோட புரட்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1755 ஆரம்பித்து 67 வந்து முடியுது. ஒரு ஹெரான் தலைமையிலான படை வந்து திருநெல்வேலியை போக்கி செல்லுது. அதில் வந்து மதுரை வரை வந்து வின் பண்ணிடுறாங்க. திருநெல்வேலிக்கு செல்லும்போது வந்து அவங்க வந்து பின்வாங்குறாங்க, போரிடலை. யாருக்கு எதிராக? பூலித்தேவருக்கு எதிராக வந்து அவங்க போரிடாமல் பின்வாங்குறாங்க. அதனால வந்துன்னா கம்பெனி நிர்வாகம் வந்து ஹெரான் மேலே கோபப்பட்டு அவரை வந்து பணி நீக்கமே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பூலித்தேவர் வந்து எந்த பக்கம் உள்ள பாளையங்களில் வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்காரு அப்படின்னா வந்து மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபி கான் கட்டாக் என 3 10 அதிகாரிகள் வந்து மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளிலிருந்து பொறுப்பு வகித்தனர் அப்படின்னு. ஸோ நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் யாருன்னு பார்த்துங்க. மியானா,
முடிமையா நபிகான் கட்டாக் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் வந்து பொறுப்பு வகித்தனர் அப்படிங்க. ஆற்காட்டு நவாபானா முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு தான் வந்து ஆதரவளித்தனர். நம்ம பார்த்தோம் மேற்கு பாளையக்காரர்கள் வந்து புலித்தேவர், ஸோ அவங்களுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. அவர்களோடு புலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். மேலும் புலித்தேவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரரின் கூட்டமைப்பு ஒன்றை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னாங்க. சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் வந்து யாவும் அவரை வந்து ஆதரித்தனர் அப்படின்னு. ஸோ மேற்கு பாளையங்களை தான் மறவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரே ஒரு பாளையக்காரர் மட்டும்தான் இணையவே இல்லை. யார் அப்படின்னா வந்து சிவகிரி பாளையக்காரர். எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இந்த கூட்டமைப்பில் வந்து இணையவில்லை. நம்ம பார்த்துருக்கோம் கிழக்கு பாளையங்கள் தான் வந்து எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர், நாகலாபுரம் இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்கள் வரும். ஸோ எப்படி வந்து மேற்கு பாளையங்கள் வந்து சிவகிரி பாளையக்காரர் இணையலையோ அதே மாதிரி எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியும் வந்து அந்த கூட்டமைப்பில் வந்து இணையலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை வந்து பெற்றனர் அப்படிங்கிறாங்க. புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டு இருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு வந்து உதவ இயலவில்லை அப்படிங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயர்கள் வந்து எந்த மன்னர் ஆதரவை பெற்றிருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மன்னரோட ஆதரவை பெற்றிருக்காங்க. புலித்தேவர் வந்து ஹைதர் அலிட்டையும் பிரெஞ்சுக்காரர்கள்ட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து மராத்தியர்களோட ஹைதர் அலியை சண்டை போட்டுருக்கிறதுனால புலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து களக்காடு போர் வந்து என்னென்னா நவாப் கூடுதல் படைகளை வந்து மாப்பூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை வந்து பலப்படுத்தினார் அப்படின்னு. நம்ம மாப்பூஸ் கான்னா யாருன்னு பார்த்தோம், ஆற்காட்டு நவாபோட சகோதரர் தான் வந்து மாப்பூஸ் கான் அப்படின்னு பார்த்தோம். மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 500க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாப்பூஸ் கான் பெற்றார். அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை, காலாட்படை ஆதரவும் இருந்தது. மாப்பூஸ் கான் களக்காடு பகுதியில் தமது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் வந்து புலித்தேவரின் படைகளோடு வந்து இணைந்தனர். களக்காடில் நடைபெற்ற போரில் மாப்பூஸ் கானின் படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டன. ஸோ களக்காட்டில் வந்து யாரோட படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்குன்னா மாப்பூஸ் கானின் படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னா புலித்தேவர் அவர்களால். புலித்தேவர் வந்து என்ன அவரோட படையில் யார் இணைஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் வந்து புலித்தேவரோட படைகளை இணைந்தாங்க. அதை வச்சு தான் களக்காட்டு போரில் வந்து புலித்தேவர் வந்து வின் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள் யூசுப் கானும் புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயரை நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறாங்க. திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவு வந்து 1756 முதல் 63 வரை வந்து காலத்தில் புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் ஆதரவை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக வந்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்ன நம்ம வந்து திருவிதாங்கூரோட படைகள் தான் வந்து இணைஞ்சிச்சு. அதை வச்சு தான் வந்து களக்காட்டு போர்லேருந்து புலித்தேவர் வந்து வின் பண்ணார் மாப்பூஸ் கானன் பார்த்தோம். அந்த திருவிதாங்கூரோட மன்னரோட ஆதரவு வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கு அப்படின்னா 1756லேருந்து 63 வரையுமே புலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க திருவிதாங்கூரோட மன்னர். அதுதான் சொல்கிறாங்க. கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கான் சாஹிப் என்றும் தனது மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டார். ஸோ யூசுப் கான்னாலும் ஒன்று தான், கான் சாஹிப்னாலும் மருதநாயகம், இவங்க 3 பேரும் ஒரே பேர் தான், பெயர் மாற்றம் மற்றும் பண்ணியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேருமாறு புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கதை. ஓகே, இது பாருங்கள். அடுத்து வந்து என்ன பாருங்கள், ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்தன அப்படிங்க. யூசுப் கான் வந்து நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இந்த தாக்குதல் வந்து 2 மாதங்கள் வந்து நீடித்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கோட்டைகள்லாம் எந்த நாள் வந்து கைப்பற்றினாங்கிறது ரொம்ப முக்கியம். 1761 மே 16 தான் புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டைகளும் வந்து யூசுப் கானோட வசம் வந்து வந்தது. யூசுப் கான் என்னென்னு பேர் சொல்லுவாங்க, கான் சாஹிப் அப்படிம்பாங்க, இல்லைன்னா மருதநாயகம் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர். இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய துவங்கியது. இதனையடுத்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிர் அணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினர். ஏன்னா 1956லேருந்து 63 வரையும் தான் திருவிதாங்கூரோட மன்னரோட ஆதரவு புலித்தேவருக்கு வந்து இருந்திருக்கும்.
அதை தான் சொல்ல வராங்க. பகுதியில் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்கத் தொடங்கினர். கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட யூசுப் கான் பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருப்பாங்க. அதனால் நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டு 1764 வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். யார்? யூசுப் கான். ஸோ அவர் யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட வருடம் வந்து எது அப்படின்னா வந்து 1764. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடு இழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டும் செவலை வந்து மீண்டும் கைப்பற்றினார். எனினும் 1767 கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ 64 யூசுப் கானை தூக்கில் போடுறாங்க. 1764 உடனே வந்து இவர் வந்து நெற்கட்டும் செவலை புலித்தேவர் வந்து கைப்பற்றுறாரு. அதே வருடம் இருந்தாலும் 1767 கேம்பல் என்பவரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடு இழந்த நிலையிலேயே காலமானார் அப்படிங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஹெரான் வருவாங்க, முடிவில் வந்து கேம்பல் வருவாங்க. ஒரு இடம் கேட்டிருக்காங்க, யார் வந்து தோற்கடித்தது புலித்தேவர் அப்படின்னா கேப்டன் கேம்பல் தான் அதுக்கான ஆன்சர். 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் புலித்தேவர். ஸோ அவரோட காலம் வந்து 1755 to 1767. களக்காட்டு போரில் வந்து மாப்புஸ் கானோட சண்டை போட்டு வின் பண்ணிடுவார். அதில் வந்து திருவிதாங்கூர் மன்னோட ஆதரவும் வந்து இருந்திருக்கும். அதுக்கடுத்து யூசுப் கான் வந்து வந்திருப்பாங்க. 1761 மே 16 தான் 3 கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருப்பாங்க புலித்தேவனோடது. அடுத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டு 1764 வந்து யூசுப் கானை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கு அதே வருடம் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து புலித்தேவர் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. எனினும் கேம்பல் வந்தன புலித்தேவர் தோற்கடித்து 1767 வந்து மீண்டும் அவரோட பகுதியில் வந்து கைப்பற்றிடுவார். ஒண்டி வீரன் அப்படின்னா யாருன்னு பார்த்துங்க. ஒண்டி வீரன்னா பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை வந்து ஏற்படுத்தினார். செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை வந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் வந்து பெரிதும் வந்து வருந்தியதாகவும் தெரிகிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒண்டி வீரன் வந்து எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். இதுவும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்துங்க. ஒண்டி வீரன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த கீழே உள்ள லைன் ரொம்ப முக்கியம். ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருக்காங்க, எதிரின் கோட்டையில் வந்து தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தமக்கு கிடைத்த பரிசு தான் வந்து இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கை வந்து துண்டானது. அடுத்து வந்து வேலு நாச்சியார். எப்படி வந்து பூலித்தேவருக்கு வந்து 1755 to 1767 பார்த்தோமோ அதே மாதிரி வேலு நாச்சியாருக்கு வந்து 1730 to வந்து 96. வேலு நாச்சியார் யார் அப்படின்னா வந்து ராமநாதபுர அரசர் வந்து செல்லமுத்து சேதுபதியோட வந்து ஒரே பெண் வாரிசு தான் வந்து வேலு நாச்சியார். அவர் பிறந்த வருடம் வந்து 1730. அந்த அவரோட செல்லமுத்து சேதுபதிக்கு வந்துன்னா அவருக்கு வந்து ஆண் வாரிசு வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த மொழிகளில் வந்து புலமை பெற்றிருக்காங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளிலும் வந்து வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் வந்து திறமையானவராக விளங்கினார் அப்படிங்க. ஸோ என்னென்ன தற்காப்பு கலைகள் அப்படின்னா வளரி, சிலம்பம். அடுத்து என்னென்ன மொழிகள் வந்து புலமை பெற்றிருக்காங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் வந்து திறமையாக இருந்திருக்காங்க. 16 வயதில் தான் வந்தோன்னா அவர் வந்து சிவகங்கையோட மன்னர் முத்து வடுகநாதரை வந்து மணந்திருக்காங்க. அவங்களோட பெண் குழந்தை யார் அப்படின்னா வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறாங்க. 1772 ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவிலில் வந்து அரண்மனையை வந்து தாக்கினார். ஸோ அந்த போர் காளையார் கோவிலில் நடந்த போர் வந்து எந்த ஆண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். 1772. யார் தலைமையில் அப்படின்னா ஆற்காட்டு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் தான் அந்த காளையார் கோவிலில் போரில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. தனது மகளோடு தப்பிச்சென்ற வேலு நாச்சியார் வந்து கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் வந்து 8 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தார். எந்த இடத்துல அப்படின்னா திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை வந்து ஏற்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறாங்க. வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு இராணுவ தலைவர் தான் தளவாய் அப்படிங்கிறாங்க. தாண்டவர் ராயனார் வந்து எழுதிய கடிதத்திலிருந்து ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் வந்து கோரினார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹைதர் அலிகிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை வந்து கடிதத்தில் விளக்கியிருந்தார் அப்படிங்கிறாங்க.
விருபாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். ஏன்னா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் 8 ஆண்டுகள் வேலுநாச்சியார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானம்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவும் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். இருந்தாலும் பிரிட்டிஷ் படைகளால் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இவரோட ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, மேபி கூற்றுகளை கேட்கலாம். அவர் யார் வேலுநாச்சியார் உருது மொழியில் அனுப்பியிருந்தாங்கல்ல, எங்களுக்கு 5000 காலாட்படைகள் இதெல்லாம் வேணும் அப்படிங்கன்னா அதை பார்த்துட்டு ஹைதர் அலி ஏன்னா அவங்க உருது மொழியில் எழுதுனதுனால இங்கே பாருங்கள், ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டிருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு அவங்களோட மன உறுதியை பார்த்து ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர்கிட்ட அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் வேணும் அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சையது. வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார் அப்படிங்கிறாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். ஸோ காளையார் கோயில் போர் 1772 நடந்திருக்கும். அதில் முத்துவடுகநாதர் இறந்தோன்னே தான் அவங்க குழந்தையை அழைச்சிட்டு திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் அவர் எப்போ அந்த சிவகங்கையை கைப்பற்றாங்க அப்படின்னா 1780 தான் கைப்பற்றுறாங்க. மருது சகோதரர்களின் உதவினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரியது. ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை இவருக்கே உரியது அப்படிங்கிறாங்க. வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி, உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். என்னன்னா, நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். அதில் உடையாள் என்பது என்ன, குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் தான் உடையாள் அப்படிங்க. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். ஸோ நம்ம பூலித்தேவன்னா 1755 to 67 வரையும் இருக்கும். வேலுநாச்சியார் அப்படின்னா 1730 to 1796 வரையும் அவருடைய காலம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கட்டபொம்மன் அவர்களுடையது. 1790 to 99 தனது தந்தையான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எந்த வயதில் அவர் பாளையக்காரராக ஆனார் அப்படின்னா 30வது வயதில் தான் பாளையக்காரராக பொறுப்பேற்பார். கம்பெனி நிர்வாகியான ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினர். எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கு ஏற்படுத்தின அப்படிங்கிறாங்க. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. எந்த ஆண்டு? 1781 தான் நவாப் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அதன்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதிகளில் வரி மேலாண்மை நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. வசூலிக்கப்பட்ட வரியில் 6ல் 1 பங்கு நவாபுக்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் என ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ வரி வசூலிப்பு எப்படி அவங்க பெற்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல்னா கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை 1998 ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்கள் அப்படிங்கிறாங்க. இவற்றை வசூலிப்பதற்காக தான் ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்த போது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தது. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். ஸோ எந்த நாள் சந்திக்க சொன்னாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆகஸ்ட் 18, 1798. அவர் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை நல்லா பார்த்துங்க. 1798 ஆண்டில் எவ்வளவு பக்கோடாக்கள் அவர் செலுத்தணும்னா 3310 பக்கோடாக்கள் அப்படிங்கிறாங்க.
ஜாக்சன் தன்னை சந்திக்க வர மாதிரி சொன்னது வந்து எந்த நாள் அப்படின்னா 1998 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில். ஆனால் கட்டபொம்மன் வந்து மேற்கொண்ட முயற்சி வந்து பலன் அளிக்காததோடு குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். எந்தெந்த இடங்களில் வந்து அவர் சந்திக்க மறுத்தார் அப்படின்னு கேட்கலாம், பார்த்துங்க. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் தான் மறுத்தார் அப்படிங்கிறாங்க. அவரை சந்திக்க மறுத்தார். இறுதியாக 1998 செப்டம்பர் 19 தான் அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை வந்து சந்தித்தார். நல்லா பார்த்துங்க, 1998 ஆகஸ்ட் 18 தான் அவர் சந்திக்க சொல்லியிருக்காரு. அந்த 1 மந்த்தால் அவரால் சந்திக்கவே முடியலை. அவர் சந்தித்தது இறுதியாக எப்போ அப்படின்னா 1998 செப்டம்பர் 19. ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்பு கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அவரோட அமைச்சர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியம் தப்பிச்செல்ல முயன்றார் அப்படின்னு. உடனடியாக ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் வந்து கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்க. ஸோ 3 மணி நேரம் நிற்க வச்சுருக்காங்க. அவங்க யார், கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியமும். உடனே வந்தோன்னா ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கி விட்டுருப்பாங்க. இருந்தாலும் சிவசுப்பிரமணியன் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு சிலர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா வந்து லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் வந்து கொல்லப்பட்டனர். மதராஸ் ஆட்சிக்குழு முன்பாக ஆஜராதல். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறார். யார், கட்டபொம்மன். ஜாக்சன் வந்து அங்கே அவமதித்ததெல்லாம் வந்து ஒரு லெட்டராக எழுதி மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து அனுப்புகிறாரு. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அக்குழு வில்லியம் வந்து ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை வந்து பணித்தது அப்படிங்க. இதற்கிடையே சிவசுப்பிரமணியாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டார். ஸோ ஆளுநர் யார் அப்படின்னா வந்து எட்வர்ட் கிளைவ். ஸோ இவர் வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறத வந்து நியமிக்கிறாங்க. யார், ஜாக்சனுக்கு பதிலாக. 1998 டிசம்பர் 15 அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என அந்த குழு வந்து முடிவு செய்தது. ஸோ எந்த ஆண்டு வந்து ஆஜரானார், எந்த நாள், அது ரொம்ப முக்கியம். 1998 டிசம்பர் 15 ஜாக்சன் வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியாளராக எஸ்ஆர் லூசிங்டன் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ ஆளுநர் யார் அப்படின்னா வந்து எட்வர்ட் கிளைவ். ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் வந்து 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை வந்து செலுத்தியிருந்தார். திண்டுக்கலின் கோபால நாயக்கர், ஆனமலையின் அதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருது பாண்டியர் வந்து ஏற்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. மருது பாண்டியர் அதன் தலைவராகவும் செயல்பட்டார். ஸோ ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா மருது பாண்டியர்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க தான் ஒரு திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறதையும் தயாரித்தாங்க. இந்த கூட்டமைப்பு வந்து கட்டபொம்மனின் ஆர்வத்தை வந்து தூண்டியது. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க வந்து முயன்றார். இதுதான் கதை தான் விடுங்க. மே 1999 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் அப்படிங்க. படைகளுக்கு வந்து அந்த படைகளுக்கெல்லாம் யார் வந்து ஹெட் அப்படின்னா பானர்மேன். திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் வந்து இணைந்தன. 1999 செப்டம்பர் 1 அன்று வந்தோன்னா அவர் வந்து சரணடைய கோரி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அடுத்து வந்தோன்னா பானர்மேன் வந்து கோட்டையை வந்து தாக்குறதா வந்து சொல்கிறாங்க. பானர்மேன் ராமலிங்கரை வந்து தூது அனுப்பி கட்டபொம்மனை வந்து சரணடை வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கட்டபொம்மனோட அமைச்சர் யார் அப்படின்னா வந்து சிவசுப்பிரமணியம். இப்போ பானர்மேன் வந்து யாரை வச்சு வந்து அந்த கோட்டையில் உள்ள ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா வந்து ராமலிங்கரை வச்சு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வந்து வடிவமைத்தார் அப்படிங்கிறாங்க. கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் தான் வந்து சிவசுப்பிரமணியார் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்க. கோலார்பட்டியில் நடைபெற்ற போரில் சிவசுப்பிரமணியார் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் வந்து கோலார்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியனை வந்து கைது செஞ்சுட்டாங்க. அவரோட அமைச்சரை கைது செஞ்சுட்டாங்க. கட்டபொம்மன் என்ன அப்படின்னுட்டாங்கன்னா புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி சென்று விட்டார் அப்படிங்கிறாங்க. எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன்
எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார் அப்படிங்கிறாங்க. செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தான் வந்து சிவசுப்பிரமணியரை வந்து தூக்கில் போகிறாங்க. பானர்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். ஸோ இவரையும் வந்து தூக்கில் போகிறாங்க கயத்தாறில் அக்டோபர் 16. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் நாகலாபுரத்தில் தூக்கில் போகிறது யார் வந்துன்னா சிவசுப்பிரமணியரை நாகலாபுரத்தில் தூக்கில் போகிறாங்க செப்டம்பர் 13. அக்டோபர் 16 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கயத்தாறுங்கிற இடத்துல வந்து தூக்கில் போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள். ஸோ வந்துன்னா கட்டபொம்மனை பற்றின டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியம். அவரோட தந்தையை வந்து ஜெகவீரபாண்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்துன்னா 3310 பக்கோடாக்கள் வந்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விதிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா அவரை வந்து அவரோட அமைச்சர் யார் அப்படின்னா வந்து சிவசுப்பிரமணியர். அடுத்து வந்துன்னா அவரோட பானர்மேனுங்கிறவர் தான் வந்து அவரை வந்து விசாரணைங்கிற பேரில் வந்து கைது செஞ்சு விசாரணை பண்ணி தூக்கில் போடுவாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1799 அக்டோபர் 16. இதே சிவசுப்பிரமணியரை தூக்கில் போட்டது நாகலாபுரத்தில் வந்து செப்டம்பர் 13. அது ரொம்ப முக்கியம். இதே முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோயில் போரில் தான் வந்து இறந்துருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1772. அடுத்து யாரை பார்த்தோம்? பூலித்தேவரை பார்த்தோம். பூலித்தேவர் வந்து கேம்பல் என்பவரால் வந்து தோற்கடிக்கப்படுவார். எந்த ஆண்டுன்னா 1767. எல்லா இயரும் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னா வந்து மருது சகோதரர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். பெரிய மருதுனா வெள்ளை மருது அப்படிங்கிறாங்க. அவரோட தம்பியை தான் வந்துன்னா சின்ன மருது அப்படிங்கிறாங்க. சின்ன மருதை தான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பெரிய மருது சின்ன மருது 2 பேரும் சேர்ந்து தான் வந்து முத்துவடுகநாதரோட வந்து படைத்தளபதிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் அப்படின்னாவே பெரிய மருது சின்ன மருது அப்படிம்பாங்க. அதில் பெரிய மருது தான் வெள்ளை மருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காளையார் கோவில் போகிறது தான் 1972 பார்த்துருக்கணும். அதில் முத்துவடுகநாதர் இறந்த பின்பு வேலு நாச்சியாருக்கு அரசோட உரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் வந்து ரொம்ப அரும்பாடு பட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்களோட கழகம் பாருங்கள். மருது சகோதரோட கழகம் வந்து 1800 to 1801. கட்டபொம்மனோட கழகம் 1999 ஒடுக்கப்பட்டிருக்கும். 1999 அக்டோபர் 16 தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுதான் சொல்ல வராங்க. அவரோட கழகம் வந்து 99 ஒடிக்கிறாங்க. 800 வந்து மீண்டும் கழகம் வந்து வெடித்தது அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் வந்து இது வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படிங்கிறாங்க. சிவகங்கையின் மருதுபாண்டியர், திண்டுக்கலின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பினால் வந்து வழிநடத்தப்பட்டது. விருபாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த முடிவெடுத்தார்கள். கோயம்புத்தூரில் 1800 ஜூன் ஏற்பட்ட எழுச்சி வந்து அதிவேகமாக ராமநாதபுரம் மதுரைக்கெல்லாம் வந்து பரவியது. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். கட்டபொம்மனோட சகோதரர்கள் வந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 வந்து பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் வந்து பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது வந்து அவங்கள அழைச்சிட்டு சிறுவயலுக்கு சென்றார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி தானே அவங்களோட இது கோட்டையை வந்து மிக குறைந்த காலத்தில் வந்து கட்டி முடிச்சிடறாங்க. காலின் மெக்காலே தான் வந்து தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரல் மீண்டும் அந்த கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் வந்து சிவகங்கையில் அடைக்கலம் கோரினார் அப்படிங்கிறாங்க. கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். ஸோ கர்னல் அக்னியூ கர்னல் இன்னன்ஸ் மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு அது கேட்டிருக்காங்க. இந்த பிரகடனத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். எந்த ஆண்டு? 1801 ஜூன். 1801 ஜூன் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. 1801 ஆண்டில் பேரறிக்கை வந்து திருச்சியில் வந்து 2 இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க. எங்கெங்கே அப்படின்னா வந்து நவாபோட கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர்களிலும் ஒட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட இருந்து தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டினர். சின்ன மருது வந்து 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார் அப்படிங்கிறாங்க. வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாரோட வந்து கைகோத்தார்கள். ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகளில் பிரிவினை ஏற்படுத்தியது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து எந்தெந்த இடங்களில் வந்து ஒட்டினாங்கன்னா நவாபோட கோட்டையோட முன் சுவர், ஸ்ரீரங்கம் கோவில் வந்து சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சிவகங்கையின் வீழ்ச்சி 1801
தஞ்சாவூர்லும் திருச்சியிலும் இந்த கலகக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் தாக்கினார்கள் அப்படிங்கிறாங்க. இது பாருங்கள், திருப்பத்தூர் கோட்டையிலேருந்து 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டனர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம என்ன பார்த்தோம், நாகலாபுரத்தில் தான் வந்து சிவசுப்பிரமணியரை தூக்கில் போட்டாங்க செப்டம்பர் 13. இதே கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 கயத்தாறில் தூக்கில் போட்டாங்க. திருப்பத்தூர் கோட்டையில் தான் 1801 அக்டோபர் 24 1801 வந்து மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டையிலேருந்து தூக்கில் போடுறாங்க. இதே ஊமைத்துறை செவத்தையா பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டது. கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலையவன் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறாங்க. மருது சகோதரோட கழகத்தை வந்து என்னென்னு குறிப்பிடுறாங்கன்னா தென்னிந்திய புரட்சி. ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா பார்த்துங்க. மருது சகோதரோட கழகத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறாங்க. கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னா வந்து 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தாங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எந்த உடன்படிக்கை? பாளையக்காரர் முறை வந்து முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கை அப்படின்னா 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி. அடுத்து பாருங்கள், தீரன் சின்னமலை 1756 to 805 தான் வந்து 1805 தான் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை என்னென்னு சொல்கிறாங்கன்னா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை 1756 வந்து பிறந்தார். இவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்று தேர்ந்தார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. மைசூர் சுல்தானின் மைசூர் வந்து சுல்தானின் அந்த பகுதி வந்து மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு. திப்புவின் திவான் முகமது அலி வரி வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திருப்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி வந்து அவரை வழிமறித்து அந்த வரி பணம் முழுவதையும் பறிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதே அந்த முகமது அலியிடம் என்ன சொல்கிறாங்கன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த மலை தான் சின்னமலை. சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கார். அதன் பின்னர் தான் அவரோட பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ அவர் பிறந்தது வந்து என்னென்னு பார்த்துருக்கோம் 1756. அவமதிப்புக்கு உள்ளான திவான் வந்து சின்னமலையை தாக்க படை அனுப்பினார். இரு படைகளுமே எந்த ஆற்றங்கரையில் மோதியிருக்காங்க அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில் தான் மோதியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சின்னமலை தான் வின் பண்ணியிருக்காங்க. திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அந்த இடம் வந்து ஓடாநிலை என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இவர் பிடிபடாமல் இருக்கிறதுக்கு வந்து கொரில்லா போர் முறையை வந்து கையாண்டிருக்கார். கொரில்லா போர் முறைனா எங்கேருந்து எங்கே தாக்குவாங்கன்னே தெரியாதுல்ல, அதுதான் கொரில்லா போர் முறை அப்படிம்பாங்க. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் சங்ககிரியில் வந்து சிறை வைத்தனர். ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவருக்கு இணங்க மறுத்தார். எனவே வந்து அவர் வந்து தூக்கில் இடப்பட்டிருக்கார். எந்த ஆண்டு அப்படின்னா 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து அவர் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஸோ அவரோட காலம் வந்து 1756 to 1805. அவர் தூக்கிலிடப்பட்ட வருடம்னா 1805 ஜூலை வந்து 31. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.